ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம குக் வித் குட்டி இல்லைங்க. நான்வெஜ்ஜுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு சோயா வறுவல் தான் செய்ய போகிறோங்க. ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து சிக்கனில் கொதி மிளகு கோழி வறுவல் அப்படிங்கிறது வந்து போட்டிருக்கோங்க. ஆனால் நிறைய பேர் வந்து அது வெஜ்ஜில் கொடுங்க, வெஜ்ஜில் செஞ்சு காட்டுங்க அப்படின்னு டிஎம் பண்ணதுனால நம்ம வந்து சோயா வச்சு அதை ட்ரை பண்ணியிருக்கோங்க. சூப்பராக இருந்ததுங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை சேவ் பண்ணிவிட்டு செய்யுங்க. இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து 2 ஸ்பூன் மிளகு எடுத்துக்கிறோங்க. அதை நல்லா சுடு தண்ணியில் போட்டு கொதிக்க வைக்கிறோங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் அந்த தண்ணியிலேயே அந்த மிளகை வந்து அந்த தண்ணி கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாமல் அந்த தண்ணியிலேயே வந்து நம்ம மிளகை வந்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறோங்க. அதுதான் நமக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் இந்த மசாலா செய்யறதுக்கு. இப்போ நம்ம சோயா சங்க்ஸ் வந்து எப்பவும் செய்கிற மாதிரி சுடு தண்ணியில் போட்டுங்க. ஃப்ரெஷ் வாட்டரில் 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இறுக்கி நல்லா புழிஞ்சிட்டுங்க. உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சோயா வந்து சிசர்ஸ் வச்சு 2-2 இல்லை 4-4 கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மாதிரி நல்லா எல்லா தண்ணியும் ஸ்வீஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருங்க. இப்போ இதுக்கு வந்து மேரினேஷன் ஒன்று கொடுக்க போகிறோங்க இந்த சோயாவுக்கு. அதுக்கு தனி மிளகாத்தூள் கொஞ்சமாக உப்புங்க, அப்புறம் கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூனுங்க, தயிர் வந்து இந்த சோயா சங்க்ஸ் நீங்கள் எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா முழுகிற மாதிரி இந்த தயிர் போட்டு நல்லா பிசைஞ்சுங்க. மேரினேட் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் வச்சுருங்க. நல்லா ஊறிடணுங்க. தயிர் எல்லாமே இந்த சோயா வந்து அப்சர்வ் பண்ணிடணுங்க. இதே ரெசிபி நம்ம வந்து சிக்கனில் செஞ்சுருக்கோங்க. எல்லோரும் நிறைய பேர் வந்து நீங்கள் வெஜ்ஜில் செஞ்சு காட்டுங்க அப்படின்னு கேட்டதுனால சோயாவில் வந்து ட்ரை பண்ணியிருக்கோங்க. இப்போ நம்ம மெயின் ப்ராசஸ் ஆரம்பிச்சிடலாங்க. ஒரு கடாய் வச்சுக்கிட்டு அதில் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரே ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு சின்ன பட்டைத்துண்டு போட்டிருக்கேங்க. அப்புறம் பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி அதை சேர்த்துருக்குங்க. பெரிய வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு எல்லாம் எப்படி வந்து சேர்த்துறோன்னு பார்த்துக்கலாங்க. இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோங்க. ஏற்கனவே நம்ம சோயாலையும் உப்பு சேர்த்து பெசரி வச்சுருக்கோங்க. அதனால் நீங்கள் உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. சோம்பு வந்து தட்டி வச்சுருக்கோங்க கல்லில், அது வந்து ஒரு சின்ன ஸ்பூனுங்க, அதை சேர்த்துருக்குங்க. சின்ன வெங்காயத்தை வந்து ஒரு 20 சின்ன வெங்காயத்தை 1-2 தட்டி வச்சுருக்கோங்க. அதே மாதிரி இஞ்சையும் பூண்டையும் இது மாதிரி தட்டி தான் வச்சுருக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகா வந்து இது மாதிரி கீரி போட்டிருக்கோங்க. இது எல்லாமே அந்த எண்ணெயிலேயே நல்லா பெரட்டி விட்டுருங்க. உங்களுக்கு எண்ணெய் பத்தாமல் இருந்ததுன்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக எண்ணெய் கூட சேர்த்துக்கலாங்க. நீங்கள் ஆரம்பத்துலேயே கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா இது வதங்குறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ இந்த வெங்காயம், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் பாருங்கள் நல்லா கலர் மாதிரி வெந்து வந்துடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்களா அந்த பெப்பர் பேஸ்ட்டு, அதை வந்து சேர்த்துக்கிட்டோங்க. இதையும் வந்து அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வந்து அந்த எண்ணெயிலே கலந்து விட்டுருங்க. பாருங்கள் எப்படி கலர் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இது கூட வந்து மல்லித்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறோங்க. இது ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கோங்க. நீங்கள் எடுத்துக்கிற சோயா சங்க்ஸுக்கு அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களோட மசாலா வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரே ஒரு தக்காளி பழம் வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க, அதுவும் சேர்த்துக்கிறோங்க. இதையும் வந்து அந்த மசால் கூடையே எண்ணெயிலே நல்லா பெரட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா சோயா சங்க்ஸை, அதை வந்து இது கூட சேர்த்திடுறோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டுங்க. அப்புறமா தான் தண்ணி சேர்த்துக்கிறோங்க. இது மாதிரி நல்லா பாருங்கள் எல்லா இடத்துலையும் கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம அந்த மிக்ஸி வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியே கொஞ்சமாக சேர்த்துக்கிறோங்க. சோயா வந்து நல்லா முழுகிற அளவுக்கு இப்படி நல்லா இப்படி பெரட்டி விட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சுருங்க. இது பாருங்கள் நல்லா அந்த எசன்ஸ் எல்லாம் ஏறி எப்படி வந்து நமக்கு சுருண்டு வெந்து வந்துடுச்சுங்க. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் புதினாவும் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேங்க. இதை நீங்கள் ட்ரையாக செய்கிறதுனால ட்ரையாக எடுத்துக்கலாங்க. இல்லை இந்த மாதிரி வந்து கொஞ்சம் செமி கிரேவியாக இருந்ததுன்னா சப்பாத்தி, இடியாப்பத்து கூடலாம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. அவ்வளோதான் பாருங்கள், நம்மளோட சூப்பரான மிளகு அரைச்சி விட்ட சோயா வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ மேலே வந்து கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் ஜூஸ் வந்து பிழிஞ்சு விட்டுக்கிறேங்க. இந்த எலுமிச்சம்பழம் ஜூஸ் வந்து நீங்கள் மேரினேட் பண்ணுறோம் இல்லைங்களா அப்போ கூட புழிஞ்சு விட்டு ஊற வச்சிடலாங்க. நான் அப்போ மறந்துட்டேன், அதனால் இப்போ சேர்த்துக்கிறேங்க. ஃபைனலாக சேர்த்துட்டாலும் ரொம்ப நல்லா தான் இருந்ததுங்க. அவ்வளோதான், நம்மளோட சோயா வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி ரெசிபி வந்து நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.